வெல்கம் டு கணியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். குரூப் 2-2A நோட்டிபிகேஷன் வந்துருச்சுங்க. ஸோ இவ்வளவு சீக்கிரமா நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இந்த ஜஸ்ட்ல போயிருக்கும் நிறைய பேருக்கு. குரூப் 4 ஒரு 3 மார்க் இன்னும் எடுத்திருந்தா சேர்த்தாப்புல எடுத்திருந்தா ஒரு 170 வந்திருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் டவுட்ல இருப்பீங்க. அவங்களுக்குலாம் ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. பல்லாயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளை உருவாக்கிய கணியன் ஐஏஎஸ் அகாடமி நிறுவனத்தால் சார்பு ஆய்வாளர் தேர்வு மற்றும் காவலர் தேர்வுகளுக்கான ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச்களுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. பயிற்சி வகுப்புகள் போட்டித் தேர்வுகளில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவால் நடத்தப்படுகிறது. தமிழ் மற்றும் ஆங்கில வழி மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். வாரந்தோறும் மாதிரி தேர்வுகள் மற்றும் முழு தேர்வுகள் நடைபெறும். ஒவ்வொரு மாணவருக்கும் சிறப்பு கவனத்துடன் மாணவர்களின் சந்தேகங்கள் தீர்க்க தனி மென்டார் குழுக்கள், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு வசதியுடன் தரமான உணவு மற்றும் விடுதி வசதி ஏற்பாடு செய்து தரப்படும். அட்மிஷன்ஸ் குறித்த மேலும் தகவல்களுக்கு 7845454747 and 9995554353. கணியன் ஐஏஎஸ் அகாடமி, நம்பர் 101, வக்கீல் புதுத்தெரு, சிம்மக்கல், மதுரை. சரிங்களா? அதாவது நம்ம குரூப் 2-2A நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ எல்லாருமே நல்லபடியா படிக்க ஆரம்பிச்சிருங்க. யாருமே எதிர்பார்க்கல இவ்வளவு சீக்கிரமாவா நோட்டிபிகேஷன் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு மார்னிங்கே நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. அதாவது 20/6/2024 இன்னைக்கு நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்க. எக்ஸாம் நடைபெற தேதி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 14/9. கரெக்டா 2.5 மாசம். நெருக்கி சொல்ல போனா ஒரு 85 நாள் தாங்க இருக்கு படிக்க கொடுத்துருக்காங்க அவங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 85 நாளா கருதப்படுது. 14/9/2024 காலையில 9 to மதியம் 12 வரையும் எக்ஸாம் நடக்க போகுது. சோ இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நோட்டிபிகேஷன்ல இதோட ஃபாரஸ்டர் சேர்த்திருக்காங்க குரூப் 2ல. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கிணைந்த குரூப் 2 வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா மெயினானது உதவி ஆய்வாளர், இந்த துணை வணிக வரி அலுவலர் இருக்காங்க பாத்தீங்களா. இதுக்கு அதிக போஸ்டிங் இருக்கு. 336 போஸ்டிங் துணை வணிக வரி அலுவலருக்கு குரூப் 2ல கொடுத்திருக்காங்க. ரொம்ப அதிகமான போஸ்டிங் இந்த தடவை இருக்கு துணை வணிக வரி அலுவலருக்கு. சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம யூனிஃபார்ம் சர்வீஸ பொறுத்தவரை முதல் TNFUSRB தமிழ்நாடு ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு தான் எடுத்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா. இந்த தடவை பாருங்களேன், வனவர், ஃபாரஸ்டர் 2 இது கொடுத்திருக்காங்க. 107 பிளஸ் கேரி ஃபார்வர்ட் வேகன்சிஸ் இருக்குங்க. போக 7 வேகன்சி, மொத்தம் 114 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க வனவரை பொறுத்தவரை. சோ ரொம்ப யூனிஃபார்ம் சர்வீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசையில இருப்பீங்க. சப் இன்ஸ்பெக்டர்ஸ்க்கும் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. குரூப் 2ல சேர்ந்து இந்த தடவை வந்திருக்கு ஃபாரஸ்டர் எக்ஸாம். மொத்தம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 507 போஸ்டிங் போட்டிருக்காங்க. நம்ம குரூப் 2க்கு பொறுத்தவரை 507. சரிங்களா? அடுத்து 2A பார்ப்போம். 2Aல எத்தனை போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே அசிஸ்டன்ஸ் குரூப் 2 ரேங்க்ல. சரிங்களா? எல்லாமே வணிக வரி கைத்தறி, கூட்டுறவு சங்கம், இந்து சமய அறநிலைத்துறை எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அசிஸ்டன்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தம் எத்தனை போஸ்டிங் கொடுத்திருக்காங்க அப்படின்னா மொத்தம் 1820 போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. 1820 போஸ்டிங் குரூப் 2A வந்திருக்கு. அப்ப குரூப் 2க்கு ஒரு 507. சரிங்களா? அது குரூப் 2, இது 2A. ரெண்டும் சேர்த்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2237 வேகன்சி வந்திருக்குங்க. சோ 1:10 அப்படின்னு சொல்லிட்டு பிரிலிம்ஸ்ல எடுக்க போறாங்க. அப்ப 2000 வேகன்சிஸ் நம்ம பார்க்கும்போது நெருக்கி 22,000 பேர் நெருக்கி நம்மளுக்கு எடுக்க போறாங்க. சரிங்களா? 2200 பேருக்கு மேல 20,200 பேருக்கு மேல அதிகமான மெம்பர்ஸ் எடுக்க போறாங்க. சோ அது மட்டும் இல்லாம கேரி ஃபார்வர்ட் வேகன்சிஸ் வேற நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். போஸ்டிங் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அதனால படிங்க, தெளிவா படிங்க. மொத்தம் 2237 வேக்கன்ட் வந்திருக்குங்க குரூப் 2-2A சேர்த்து. சோ அது மட்டும் இல்லாம அடுத்து நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த ஃபாரஸ்டர் போஸ்டுக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு கல்வி தகுதி. அதை பத்தி நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அதாவது வனவரை பொறுத்தவரை ஏஜ் லிமிட் போட்டிருக்காங்க பாத்தீங்களா. என்ன அப்படின்னா 21 வயசுல இருந்து அதிகபட்ச பூர்த்தி அடைந்த வயது, அதாவது 21 வயசுல இருந்து 37 வயசு தாண்டி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்டர்
பொறுத்தவரை சரிங்களா. ஸோ யூனிஃபார்ம் சர்வீஸ் ஒரு நல்ல சர்வீஸ் ஃபாரஸ்ட் அப்படின்றது சரிங்களா. சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல வரக்கூடிய ஒரு சர்வீஸ். அது தடவை குரூப் 2ல வந்து சேர்த்து அருமையா கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா அதோட கல்வி தகுதி நம்ம பார்த்தோம்னா கொடுத்திருக்காங்க. கல்வி தகுதியில வந்துட்டு இப்போ மணவர் பார்த்துருவோம் என்ன கல்வி தகுதி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிறப்பு உதவியாளருக்கு கொடுத்திருக்காங்க, தனிப்பிரிவு அலுவலர், உதவிப்பிரிவு அலுவலர். இந்த அடுத்து பாத்தீங்கன்னா வனவருக்கு சரிங்களா. ஃபாரஸ்டருக்கு வந்து கல்வி தகுதி என்ன கொடுத்திருக்காங்கன்னா கீழ்வரும் ஏதேனும் ஒரு பாடத்தில் பல்கலைக்கழக மானியக்குழு ஏதாச்சும் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணுங்க மெயினா. அதாவது சயின்ஸ் இல்லாட்டி இன்ஜினியரிங்ல வந்து யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும் சரிங்களா. அது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது வேளாண்மையா இருக்கா, கால்நடை வளர்ப்பு, தாவரவியல், வேதியியல், கணினி அறிவியல், சோ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்களும் அப்ளை பண்ணலாம். பொறியியல், வேற என்ன சுற்றுச்சூழல் அறிவியல், வனவியல், இதுல ஏதாச்சும் ஒரு டிகிரி பிளஸ் இல்லாட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இந்த மெயினானது வந்து படிச்சிருக்கணும். எது இந்த ஃபாரஸ்டருக்கு மட்டும் சரிங்களா. அது மட்டும் இல்லாம வேற என்ன கொடுத்துருக்காங்க, மற்றவை ஒருவேளை வேற எதுவும் சமமா இருக்கிற பட்சத்துல ராணுவ சேவையில இருந்து தரைப்படையில இருந்து விடுவிக்கப்பட்டவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன். யாருமே எதிர்பார்க்கல இவ்வளவு சீக்கிரமா வந்து நோட்டிபிகேஷன் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்பதான் வந்து கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. சோ சிறப்பா படிங்க. இந்த தடவை ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. போன குரூப் 2 நினைச்சு நிறைய பேர் வந்துட்டு ஃபீலிங்லயும் இருப்பாங்க, நிறைய பேர் சந்தோஷமாவும் இருப்பாங்க. சோ ஃபீலிங்ல இருக்கவங்களுக்கு அடுத்து ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பா கருதப்படுது. நம்ம கணியன் ஐஏஎஸ் அகாடமில 2A ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ உங்களுக்கு வந்துட்டு எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து நம்ம நம்பருக்கு கால் பண்ணலாம். நம்ம கணியன் ஐஏஎஸ் அகாடமி நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம 2A வந்து புக்ஸும் வந்துட்டு நம்ம இதுல வந்துட்டு ரெடியா இருக்கு. சோ இந்த நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இந்த 85 நாள் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பொன்னான நாளா எடுத்துக்கிட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஜஸ்ட்ல பாஸ் பண்ணவங்க எல்லாருமே இந்த தடவை கன்ஃபார்மா போஸ்டிங் அடிச்சிடலாம். தேங்க்யூ.